Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மோடியின் பக்தர்னு சொன்னாரு, கடைசியா என்டிஏ விட்டே வெளியே வந்துட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அவரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகிற என்டிஏ கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்டவர் ஐயா. இப்படி இரண்டு பக்கமும் சீர்தூக்கி பார்த்திருந்தால் அவரை சந்திப்பதற்கு அவருக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம். என்ன மதிப்பீடு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க மீட் பண்ணாம போறாங்க, சந்திக்காம போறாங்க. அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் அவர்கள் சொல்லட்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முக ஸ்டாலினை சந்திக்கிறாரு. திமுக எதுவும் சேர்ற மாதிரி திட்டமா? விஜய் அரசியல் தலைவனாவே நீங்க ஏற்கல? நிச்சயமாக ஏற்க முடியாது. எல்முனை அளவு கூட அரசியலை தெரியாத, சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதன், கடுகளவு கூட அரசியலை கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன். நாங்களெல்லாம் 50 ஆண்டு காலம் இந்த அரசியல் இருந்து கொண்டிருக்கோம். 67 என்ன நடந்ததோ, 77 என்ன நடந்ததோ அதே மாதிரி 2026 நடக்க போகுதுங்கிறார் விஜய். அதுதான் பைத்தியக்காரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். விஜயோட ஓபிஎஸ் சேர மாட்டார். நிச்சயமாக சேர மாட்டோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ்ஸின் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் முடிமன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மோடியின் பக்தர்னு சொன்னாரு, கடைசியா என்டிஏ விட்டே வெளியே வந்துட்டாரு. இந்த தினம் ஐயா ஓபிஎஸ் தந்திருக்கிற அறிக்கைகளும் அவருடைய செயல்பாடுகளும் இந்தியாவின் அரசியல் அரங்கையே அதிர வைத்து எதிரிகளை அசர வைத்திருக்கிறது. அவருடைய முடிவு, இன்றைய முடிவு நாளைய நகர்வை பற்றித்தான் அனைத்து ஊடகங்கள் மட்டுமல்ல ஊரும் உலகமும் பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து என்றைக்கு உரிமை மீட்பு குழு என்று வெளியேறி வந்தோமோ அதற்கு முன்பாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போதே பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தோம். அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் நீடித்தோம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொள்கிற இபிஎஸ்னுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து பிரிந்து சென்றார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து அதிலே தான் பயணித்தோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்களோடு பயணித்தோம். நாங்கள் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவதற்காக நாங்களும் களத்தில் நின்றோம், களமாடினோம். ஆனால் சமீப காலமாக பாரதிய ஜனதாவினுடைய தலைவராகவும் அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்களுமான வியூகம் அமைப்பாளராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி கண்ட பிறகு எங்களை பார்ப்பதையும் சந்திப்பதையும் தவிர்க்க ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வந்தோம். அதையே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் செய்தார்கள். ஒரு மனிதனுக்கு புறக்கணிப்பு என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சாதாரண மனிதனுக்கே பொருந்தும். அது அரசியல்வாதிக்கு அதை விட அதிகமே பொருந்தும். இந்த நிலை தொடர்ந்து இருந்தால் இந்த கூட்டணியில் நாம் நீடிக்க வேண்டுமா? நம்முடைய எதிர்காலம் அரசியல் எப்படி இருக்கும் என்ற கேள்வி ஐயா ஓபிஎஸ்க்கு எழுந்ததை விட அவரை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு எழுந்தது. புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ என்ன கேட்டு என்ன நடக்காம போயிடுச்சு. இப்போ அண்மையில ஒரு கடிதம் எழுதினார், நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடியை. அவர் அவருடைய நிகழ்ச்சியை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ஒரு சந்திப்பு. இதுக்கு முன்பாக அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு, அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கு என்டிஏ தலைமையில தேசிய அளவுல நாங்க தேர்தலை சந்திக்கணும், தமிழ்நாட்டு அளவுல அதிமுக தான் தலைமை அப்படிங்கிற சொல்றதுக்காக மட்டும்தான் வந்தார். அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக மட்டும்தான் அமித்ஷா சென்னை வந்தார். 2 விஷயத்துக்காக வந்தாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதானே. இதுல எங்க ஓபிஎஸ் புறக்கணிக்கப்பட்டு? உங்க கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கலாம். அமித்ஷா அவர்கள் சென்றதில் வேண்டுமானால் நியாயம் இருக்கலாம். ஆனால் மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் ராமநாதபுரத்துக்கு வந்தார்கள். பாரத பிரதமராக வந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவனாகவோ அல்லது அதனுடைய பொறுப்பாளராகவோ வரவில்லை, பாரத பிரதமராக வந்தார். முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அவரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. அவர் வழங்கவில்லை. ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் வேண்டுமானால் அந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகிற என்டிஏ கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்டவர் ஐயா. இப்படி இரண்டு பக்கமும் சீர்தூக்கி பார்த்திருந்தால் அவரை சந்திப்பதற்கு அவருக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதற்கான வாய்ப்பு தரவில்லை, தட்டி கழித்தார். அது ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை. சரி, ஒருவேளை ஏதாவது ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கலாம் என்று கூட நினைத்தோம். இப்போது வந்தார்கள். தூத்துக்குடி விமான நிலையம், கங்கை கொண்ட சோழபுரத்திலே ராஜராஜன் விழா ஆகியவற்றை. இப்போதும் மாண்புமிகு பிரதமர் அவர்களை நாங்கள் முன்னாள் முதல்வர் என்ற முறையிலாவது ஒரு சந்திப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கலாம். அதுக்கும் அவர்கள் யாருக்கெல்லாமோ கொடுக்கிறார்கள், கொடுக்கவில்லை. இது புறக்கணிப்பு என்று சொல்லாமல் இதை எப்படி நினைப்பது சொல்லுங்க. நீங்க ஒரு புரோட்டோகாலாவது பண்ணிருக்கலாம்ல.
இது புறக்கணிப்பு இல்லையா? மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எனக்கு தெரியாது, நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்பாயின்மெண்ட்டுங்கிறாரு. இல்லை, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மோடி அவர்களை நேரடியாக அழைத்து பேசி, மோடி அவர்கள் நேரடியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைத்து பேசித்தான் மீண்டும் அதிமுக அரசை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், உள்ளே செல்லுங்கள் என்று ஆலோசனை வழங்கினார். மோடியின் ஆலோசனையை ஏற்றுத்தான் நான் அப்போது உள்ளே சென்றேன் என்றார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது தலையிட்டார்களா? யாரிடமாவது ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டியிருந்துச்சா? ஏன் இன்றைக்கு மட்டும் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது? எதற்கு ரெக்கமெண்டேஷன்? ரெக்கமெண்டேஷன் தேவையில்லையா? அப்படியானால் அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று முடிவு செய்து புறக்கணிக்கிறார்கள். இல்லை, இது மோடி புறக்கணிச்சார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை இபிஎஸ் கட்டுக்குள்ள தமிழக பாஜகவும் அதே மாதிரி மோடி அமித்ஷா போன்றவர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? இபிஎஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள மோடி அமித்ஷா வந்துட்டாங்களா? நான் அப்படி பார்க்கவில்லை. இபிஎஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்கள் வந்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தமிழ்நாட்டில் சிறிய சக்தியாக இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சி. அதனுடைய வியூக அமைப்பாளர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்பந்தத்துக்கு உட்பட்டு இதை செய்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. இபிஎஸ் டிமாண்ட் வச்சது அண்ணாமலையை மாற்றணும், அப்போதான் பாஜகவோட கூட்டணி. அண்ணாமலையை மாற்றிட்டாங்க. உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி அமித்ஷா சென்னையிலேயே பேட்டி கொடுத்தாரு. அப்போது ஓபிஎஸ் வேண்டாம் அப்படிங்கிறத இபிஎஸ் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்காரு. அப்போது இதன் மூலமாகவே நல்லா தெரியுது இபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அமித்ஷாவும் மோடியும் கேட்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்லை, அது உங்கள் பார்வையாக இருக்கலாம். எனக்கு அப்படி ஒரு பார்வை இல்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படி ஒரு அரசியல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தோடு கூட்டணி வைக்கிற போது அந்த மாநிலத்தில் கூட்டணி கட்சியினுடைய நிர்பந்தத்துக்கு ஏற்பவே அவர்கள் அரசியல் செய்தால் நிச்சயமாக அவர் அரசியல் வெற்றி பெற முடியாது. அதனால ஒரு அகில இந்திய கட்சி அப்படி ஒரு நிலை எடுக்காது. சரி, அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ மோடியும் அமித்ஷாவும் ஓபிஎஸ் மேல ஒரு மதிப்பீடு வச்சிருப்பாங்கல்ல, என்ன மதிப்பீடு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க மீட் பண்ணாம போறாங்க, சந்திக்காம போறாங்க, ஓபிஎஸ் வேண்டான்னு நிராகரிச்சுட்டு போறாங்க? அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் அவர்கள் சொல்லட்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் சொல்லட்டும். என்ன குறைபாடு கண்டீர்கள், திடீரென்று நீங்கள் கண்ட குறைபாடுகள் என்ன, அதை நீங்கள் வெளிப்படுத்தினால் அதற்கான காரணத்தை நாங்கள் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்லுகிறோம். காலையில் இந்த நிகழ்வு நடக்குது, மாலையில் போய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறாரு. திமுகவில் எதுவும் சேர்ற மாதிரி திட்டமா? அதாவது மானுடத்தின் மகத்துவம் மனிதநேயம். அந்த மனிதநேயத்தின் உச்சம் என்று சொன்னால் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த எம்ஜிஆர் என்ற தீப தூண்களுக்கு கீழே நின்று வெளிச்சம் பெற்றவர்கள் நாங்கள். அந்த வெளிச்சத்தின் வெளிப்பாடுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தது. அது ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில். மனிதநேயத்தின் அடிப்படையில் ஒருவரை சந்தித்து அவருடைய உடல்நலம் விசாரிப்பது என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். அது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகமாக காலையில் வாக்கிங்லேயே விசாரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் காலையில் இந்த நிகழ்வு நடக்குது, என்டிஏவிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த பின்பாக மாலை வேளையில் போய் சந்திக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு அளவில் பேசுபொருளாகவும் மாறுதில்ல. அதாவது காலையில் சந்தித்தது அவர் நடைப்பயிற்சி போகிற போது அது ஒரு சம்பிரதாயம். நீங்கள் ஒருவர் மீது அக்கறை இருந்தால் அவர் வீட்டுக்கு சென்று அவருடைய நலத்தை விசாரிக்க வேண்டும் தவிர வீதியிலே வருகிற போது கேட்பது என்பது ஒரு சம்பிரதாயம். வீட்டுக்கு சென்று அவர் உடல்நல ஒரு ஹாஸ்பிட்டலிருந்து திரும்பி வந்திருந்தால் நம்ம வீட்டில் போய் அவரை கேட்கணும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்கு, என்னதுன்னு உட்கார்ந்து அவரை பற்றி விசாரிச்சா தான் அவருக்கு ஒரு மனசு நிலவும். போகிற போக்கில் வீதியில் கேட்டு போனால் இது ஒரு சம்பிரதாயமான மனிதர் அல்ல ஓபிஎஸ். சம்பிரதாயத்துக்கான மனிதர் அல்ல. அவர் எப்போதுமே சத்தியத்துக்கான மனிதர். அவர் எப்போதுமே யார் மீதும் ஒரு பாசம் வைத்திருந்தால் எல்லோரும் மீதும் ஒரே மாதிரி பாசம் வைக்கக்கூடியவர், நட்பு பாராட்டுகிறவர், நிதானம் தவறாதவர். அதனால் அவர் அந்த பாசத்தின் அடிப்படையில் தான் போய் ஒரு மனிதன் மீது மனிதன் காட்டுகிற பாசம், கட்சியின் மீது கட்சி காட்டுகிற. நீங்க பாசம் நீங்க சொல்றீங்க. ஒரு பக்கம் அதிமுகவே இவர் அதிமுக இல்ல அப்படின்னு சொல்லி இப்போதைய தலைமை சொல்லுது. மோடி என்னுடைய முக்கியமான தலைவராக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. மோடியும் இப்போ கை விட்டுட்டாங்க, வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போலேருந்தே திமுக கிட்ட கொஞ்சம் இணக்கம் காட்டி ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சு அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனுக்காக கூட இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு, ஐயா ஓபிஎஸ் அவர்களை அகற்றிவிட்டு அதிமுக அரசியலை நகர்த்த முடியாது. இது அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் உணர்ந்திருக்கிறான். அதனால் அவரை ஒதுக்கிவிட்டு அரசியல் பண்ணுவது என்பது அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்காது என்பதுதான் என் போன்றவர்களின் கருத்து. ஆகவே அவரை உள்ளே இணைக்க வேண்டும், அவரை உள்ளே சேர்க்க வேண்டும், அவரோடு இருக்கும் தொண்டர்களை வைத்துக்கொண்டு அரசியல் படை காண வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும்,
இல்ல சார், நீங்க அதிமுக உள்ள தொடர்ந்து டிராவல் பண்ணணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. அவரை நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. காலம் கடந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்லிட்டாரு. 1. 2வது இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாச்சு. என்ன நடந்தது அப்படிங்கிறது நாடு அறியும் அப்படின்னு சொல்லி பண்டுட்டி ராமச்சந்திரன், ஓ பன்னீர்செல்வமும் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட அதிமுகவிலிருந்தும் நம்ம டிஸ்டன்ஸ் ஆயாச்சு. என்டிஏவிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறோம். வேற வழியே இல்லை, அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ இது மாதிரி முதலமைச்சரை சந்திக்கிறது, அடுத்த கட்ட அரசியலை வந்து நான் பண்ண போறேன், சுற்றுப்பயணம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? நீங்க வந்து சொல்றீங்க எடப்பாடி எல்லா கதவுகளையும் மூடி விட்டார், அப்படிதான் சொல்றீங்க. இனிமே வாய்ப்பே இல்லை என்று. சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி என்ன சொன்னார்? பிஜேபி கூட்டணிக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. இனி பிஜேபியோடு இந்த தேர்தலில் மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை. அப்ப எந்த நிர்பந்தம் அவரை அந்த கூட்டணிக்குள் அழைத்து சென்றது? வெற்றி பெற வேண்டும் என்ற நிர்பந்தம். இதே நிர்பந்தம் ஓபிஎஸ்ஐ இணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற கள அனுபவம் அவருக்கு கிடைக்குமே. ஆனால் அவர் களம் சென்று கொண்டிருக்கிறார். இதுவரை அவர் களத்துக்கு செல்லவில்லை, புலத்திலே நின்று கொண்டிருந்தார். இப்போது களத்துக்கு சென்றிருக்கிறார். களத்திலே அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை பற்றி மீண்டும் ஐயா ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுப்பார். காலம் கடந்து விடவில்லை. அரசியலில் காலம் கடந்த இந்த ஒரு நிகழ்வே கிடையாது. கடைசி வரை போராடலாம், கடைசி வரை கதவுகள் திறக்கும், கடைசி நேரத்தில் கூட கதவுகள் திறக்கும். அதனால் எடப்பாடி மட்டும் வேற ஒரு வித்தியாசமான ஆள் இல்லை, எடப்பாடியும் மனிதன் தான். அதனால் கதவுகள் திறக்கும் என்று தான் தட்டி கொண்டிருக்கிறோம். அதான் 2 முடிவுகள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். 1 என்டிஏவிலேருந்து விலகினது, 2வது சுற்றுப்பயணத்தில் வந்து மக்கள்லாம் நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க, அந்த வரவேற்பை பார்த்துட்டு இபிஎஸ்ஏ அழைப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 3வது இந்த கூட்டணி குறித்து, அதாவது தற்போதைக்கு யாரோடையும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கூட்டணி யாரு கூடயும் நாங்கள் வந்து ஆதரவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து 3வது முடிவாக எடுக்கப்பட்டிருக்கு. இப்போது உடனடியாக பேசுபொருளாக மாறி இருப்பது என்னன்னா, உங்க கட்சியிலேயே, அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழுலேயே நிறைய பேர் வந்து விஜயோட போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம தொலைக்காட்சியிலேயே பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க கேட்கறத பார்த்தோன்னா ஒரு நகைப்பு தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் திரைப்படங்கள் அவ்வளவு பார்க்கறது இல்லை. ஒரு திரைப்படத்தில் வந்து வடிவேலும் போலீஸாக இருப்பார், அர்ஜுன் ஒரு நடிகர் அவரும் போலீஸாக இருப்பார். ஆனால் வடிவேல் இருக்கிற ஸ்டேஷனுக்கு அவர் மாற்றலாகி வருவார். வடிவேல் கேட்பார், என்னை பற்றி என்ன நினைக்க அப்படின்னு கேட்பார். உடனே இவர் சிரிப்பார், ஏன் சிரிக்காங்க? இல்லை, உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரி அரசியலில் நகைப்புக்குரியதாக இருக்கிறவர்கள் எல்லாம் நாங்கள் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பா முடிமன் ராமசாமி இந்த கருத்து வைக்கிறார். இதுவே உங்க அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்கக்கூடிய கண்ணனா இருக்கட்டும், நாஞ்சில் கோலப்பனா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து விஜய் கூட போனா என்ன தப்பு, விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கே, இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கே அப்படின்னு இதே கருத்தை வந்து நம்ம இதில் பதிவு பண்ணுறாங்க. ஒரு அமைப்பு என்றால் ஒரு பேரமைப்பாக இருக்கிற போது அது பல்வேறு கருத்து கொண்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த கருத்து நிலையானது, எந்த கருத்து எக்காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணி பார்ப்பதுதான் ஒரு தலைவனுடைய செயலாக இருக்கும். சொல்லுகிற கருத்தை எல்லாம் ஒரு தலைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போது விஜய் என்று சொல்லப்படுகிற ஒரு நடிகர் திரையுலகிலே அவர் ஒரு சிறப்புக்குரிய நடிகராக, ஒரு பிரபலமான நடிகராக இருந்தார். திரையுலகில் இருக்கிற திரையுலக வியாபாரிகள் அவரை வைத்து திரையுலகம் செய்தார்கள். இப்போது சில அரசியல் வியாபாரிகள் அவரை முன்னிலைப்படுத்தி அரசியல் வியாபாரம் செய்ய புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த அரசியல் வியாபாரிகள் செய்கிற ஒரு இயக்கம் தான் நான் அந்த தவேகா என்று நான் நினைக்கிறேன். இல்லை, ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேன். பண்டுட்டி ராமச்சந்திரன் அண்மையில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, விஜயும் ஓபிஎஸும் சேர்ந்தா கூட ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல ஒரு தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றது வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதியோடு தான் அரசியல் செய்ய முடியும். ஓபிஎஸ்னுடைய ஆலோசகர் சொல்றாரு, நான் ஓப்பனாவே கேட்கிறேன், யார் இந்த விஜய்? யார் இந்த விஜய்? விஜய் என்ற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கூட்டம், ஒரு நடிகர் என்றால் ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கிறது, எனவே அவர் அரசியல் தலைவன் ஆக்கி விடலாம் என்று சொன்னால் அது அரசியலுக்கு பொருத்தமாக இருக்குமா? நீங்க இந்த கருத்து வைக்கிறீங்களா? இது வந்து பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய கருத்து மாதிரியும் தெரியல, ஓபிஎஸும் இந்த கருத்துல தான் இருக்காரான்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக இருக்க மாட்டார். என்னை பொறுத்தவரையில் அதாவது வந்து விஜய் கட்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அணிகலன்களை சுமந்து கொண்டு அலங்காரமாக ஜவுளி கடையில நிற்கிற ஒரு பதுமை. விஜய் கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கு நினைப்பதும் அப்படித்தான். தாவேகாவையும் விஜயும் நீங்க தப்பா கணக்கு இடப்பீங்களோ? நீங்க ஒரு நிகழ்வு பார்த்திருப்பீங்க, ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு அப்பா சொல்றாரு, நான் வந்து வேற கட்சி ஆள் தான், ஆனா என் பையன் வந்து விஜய் ரசிகரா இருக்காரு, விஜய் கட்சியிலையும் சேர்ந்துட்டாரு, நான் வந்து இன்னொருத்தர் தலைவராக ஏற்றிருந்தேன், இனிமேல் வந்து என் தலைவர் வந்து விஜய் தான் அப்படிங்கிறாரு. அப்போ
அந்த ஃபேமிலியாவே வந்து முழுக்க முழுக்க கன்வெர்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். கண் கூட ரியல் எக்ஸாம்பிளா இருக்கு. அப்ப நீங்க சொல்றீங்க இது மாதிரி வெறுமனா வந்து அவர் விஜய் வந்து ஒரு நடிகர் தான், அரசியல் வியாபாரிகள்லாம் சேர்ந்து வந்து அரசியல் கொண்டு வராங்க. இதை ஊடகங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது வந்து என் மகன் சொல்லிவிட்டான், ஆகவே என் தந்தையும் வருகிறார் என்று. தந்தைக்கு என்ன? தந்தைக்கு தனியாக சிந்திக்கிற மகன் சிந்திக்கிற தன் மகன் 18 வயது பையன் சிந்திப்பதை ஒரு தந்தை சிந்திக்க தெரியாமல் இருப்பாரா? இல்லை, இது என்ன கேள்வி? 18 வயதுக்காரன் இந்த நாட்டை யாரை ஆள வேண்டும் என்று கையை காட்டுகிறான். 40 வயது தந்தை நான் என் மகன் சொல்வதை தான் கேட்பேன் என்று சொன்னால் அவன் என்ன சிந்திக்கிற ஆற்றல் உள்ளவன்? அவனுக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்துல நீ இருக்கிறாய். இல்ல, கலை யதார்த்தம் தெரியாம பேசுறீங்களோ? இல்லை, களம் என்பது அப்படி இல்லை, உறுதியாக இல்லை. இல்ல, சர்வேக்கள் வந்து 10லேருந்து 15 அப்படின்னு சொல்லி சில சர்வேகள் சொல்லுது. ஆதவர்ஜுனா 25% சொல்லி சொல்றாரு. இன்னும் ஒரு சில விமர்சகர்கள் 8% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாமே களத்துக்கு அவர் விஜய் போகாம இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளா வந்து மற்றவங்க சொல்லதை வச்சு நான் சொல்றேன். ஒருவேளை அவர் களத்துக்கு போயிட்டார், இப்போ ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போனா இபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் வந்துருவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா, ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்களா? அதே மாதிரி விஜயை வந்து நேரடியா களத்துல பாத்துட்டாங்கன்னா இன்னும் ஓட் பேங்க் அதிகமாகும்னு அவங்க நம்புறாங்க. நீங்கள் ஓபிஎஸ் கேட்டது அரசியல்வாதி. அரசியல்வாதியோடு அரசியல் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆக போகுது. ஒரு நிமிஷம் சொல்றேன் சார். இரண்டாவது மாநாடு அரசியல் கட்சி உங்க தென் மாவட்டங்கள்ல போட போறாரு. அரசியல் கட்சி தொடங்கினவெல்லாம் அரசியல் தலைவன் ஆயிட முடியாது. கட்டில அதை தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் கட்சி யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம். அரசியல் தலைவனாவது என்பது வேறு, மாநிலத்திற்கு தலைவனாவது என்பது வேறு. இன்றைக்கு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார் என்றால் சில கூட்டம் இருக்கிறது. எப்போதுமே எல்லோருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். கழுத்துக்கு மேலே தலை இருப்பவன் எல்லாம் தலைவன் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கூட்டங்களும் இருக்கும். அதை நான் மறுக்கவில்லை. அதற்காக உங்களுக்கு வந்து சிறகு முளைக்காத பறவைகள், களமறியாத மரிகள், இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு படை அமைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்வது இயல்புதான். விஜய் வந்து அரசியல் தலைவனாவே நீங்க ஏற்கல? நிச்சயமாக ஏற்க முடியாது. எல்முனை அளவு கூட அரசியலை தெரியாத, சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதன், கடுகளவு கூட அரசியலை கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன். நாங்களெல்லாம் 50 ஆண்டு காலம் இந்த அரசியல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். வயது ஏற 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 அனுபவம் ஏறிக்கொண்டிருக்கிறது. என்னவென்றே தெரியாது. திரைப்படத்தில் நடிப்பேன், நேரடியாக கோடம்பாக்கத்திலிருந்து கோட்டைக்கு தான் வருவேன் என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயமாக முடியாது. ஆக பெரும் திமுக கட்சியே வந்து விஜயை பார்த்து பயந்துருச்சு. அவங்களே வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னா நம்மளுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லி அவங்களே களத்துல மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். அதிமுக வந்து எப்படியாவது விஜயை நம்ம கூட்டணிக்குள்ள வந்துடணும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படியே மாறுபட்ட ஒரு கருத்தை வைக்கிறீங்க. நிச்சயமாக திமுக யாரை கண்டும் பயப்படாது. புரியாத திமுகவை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம். திமுக எந்த காலத்திலும் யாரை கண்டும் பயப்படாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கண்டு அவர்கள் பயப்படவில்லையே, இனி வருகிறவர்களை கண்டு அவர்கள் பயந்து விட போகிறார்கள். அந்த கட்சி இன்னும் புரட்சித் தலைவர் இறந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. அல்ல, விஜயை பார்த்து பயந்து விட்டார் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். என்னன்னா, உங்களுக்கு விஜயை கட்டமைப்பவர்கள், விஜய் ஒரு பிம்பம் என்று கட்டமைப்பவர்கள் திமுக பயந்து விட்டது இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் திமுக சூப்பர், அதிமுக சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா ஒரு களத்துல ஒரு புதிய ஃபீல்டர் வராரு, ஒரு களத்துல ஒரு தலைவர் வராரு, அவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இதுல என்ன தப்பு? அரசியல் அனுபவம் பெற்று வாருங்கள் என்று சொல்லுகிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, அண்ணா அப்படிதான் வந்தாரா? ஆமா, இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நீங்க கேள்வி கேட்டதே தவறான, மிகப்பெரிய தவறா கேட்டு. அண்ணா அப்படித்தான் வந்தார் என்றால் அண்ணா என்ன திரைப்படத்தை கதை எழுதி கொண்டே இருந்தாரா? அண்ணா அவர்கள் 1929 அரசியலுக்கு வருகிறார். முதல் மேடை திருப்பூரில் பேசுகிறார். முதல் மேடை பேசுகிறார். இந்த விஜய் இதுவரை எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார்? நான் ஏன் அண்ணா சொன்னா, அண்ணாவும் இது மாதிரி ஆரம்பத்துல தவறுன்னு சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும், ஆசைப்படுங்க. ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா மக்கள் சேவையில, போராட்டத்துல பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க களத்துல இருக்கிறத நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். எத்தனை பொதுக்கூட்டங்கள் இதுவரை பேசியிருக்கிறாய்? எத்தனை கட்சிக்காரனுடைய வீடுகளிலே நல்லது புல்லதிலே கலந்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை நாட்டு நடப்புகளை நீ முன்னணியில் நின்றிருக்கிறாய்? இதெல்லாம் சொல்லு, உன்னுடைய அரசியல் அனுபவத்தை என்று சொல்லு. அண்ணா அவர்கள் 49 கட்சி ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்கிறார். அண்ணாவுக்கு தெரியாத தமிழ்நாட்டின் வரைபடமே கிடையாது. 57 தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து 15 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குகிறார். சட்டமன்ற அனுபவத்தை பெறுகிறார், நாடாளுமன்ற அனுபவத்தை பெறுகிறார். 67 ஆட்சி கட்டில் ஏறுகிறார். நீ எங்கே, அண்ணா எங்கே? இல்ல, 67 என்ன நடந்ததோ 77 என்ன நடந்ததோ அதே மாதிரி 2026 நடக்க போகுதுங்கிறார் விஜய். அதுதான் பைத்தியக்காரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். 67 நான் அண்ணாவை பற்றி சொன்னேன். 67 அண்ணாவை எப்படி வந்தார் என்றால், அண்ணா ஒரு அரசியல்வாதி. 52 கட்சி தேர்தலில் நின்று
கட்சியை ஆதரித்து தேர்தல் நின்ற கட்சிகளை ஆதரித்தார். 57 தேர்தல் பிரச்சாரம் செய்தார். 15 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினார். 62 50 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினார். தன் அரசியல் பயணத்தை நெடுந்தூரமாக பயணித்து சென்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து திராவிடத்தினுடைய மண்ணின் தன்மையை பற்றி பேசினார். நாடறிந்த அரசியல்வாதியாக மாறினார். அவருக்கு இப்படிப்பட்ட ஒருவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய ராஜாஜி கை கொடுத்தார். சுதந்திரா கட்சி கை கொடுத்தது. முஸ்லிம் மக்களின் ஏகோபித்த பிரதிநிதியாக இருந்த காயிதே மில்லத் கை கொடுத்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பக்கத்துணையாக நின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்தி சென்ற மு.க. தேவர் அவர் கை கொடுத்தார். இவர்கள் எல்லாம் கை கொடுத்தார்கள். அதனால் அண்ணா மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அண்ணாவை அரசியல்வாதியாக, அண்ணா அந்த நாட்டுக்கு உழைத்த ஒரு நல்ல தலைவனாக மக்கள் பார்த்தார்கள். நீங்கள் அண்ணாவோடு ஒப்பிடுவதற்கு துளி அளவாவது உங்களுக்கு அந்த இது இருக்கிறதா? ஒப்பிட முடியுமா? நீங்கள் யார்? அதுதான் கேள்வி. நீங்கள் யார் என்ற கேள்வி இருக்கிறது. சரி, புரட்சி தலைவரோடு நீங்கள் 77 சொல்லுகிறீர்களே, புரட்சி தலைவர் எப்போது அரசியலுக்கு வந்தார்? புரட்சி தலைவர் நடிகனாக இருக்கிற போதே அரசியல்வாதி ஆகிவிட்டார். புரட்சி தலைவர் நடிகன் அல்ல. நீங்கள் ஆர்வமிக்க ரசிகர்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் திறமை மிக்க தொண்டர்கள் அவருக்கு இருந்தார்கள். அவரை திரையிலே தலைவனாகத்தான் பார்த்தார்கள். 57 நாடோடி மன்னன் திரைப்படம் வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிய என்ற தினம் நீங்கள் சென்சார்ல பறக்க விட மாட்டான். கட்சி கொடியை பறக்க விட யாருக்கும் அனுமதி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடியை பறக்க விடுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா பறக்க விட்டுருப்பாரு. அந்த படம் ஓடலைன்னா அவரை பாதிக்கும். நீங்க ஒரு படம் ஓடலைன்னா வெளியெடுத்து அந்த படம் நடிச்சு வெளியே வரலைன்னா யாரை வேணாலும் போய் காலில் விழுறீங்களே. அவர் அப்படி இல்லையே. அரசியலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். 62 தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவர். எம்எல்சி. 67 தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவர். சட்டமன்ற உறுப்பினர். 71 சட்டமன்ற உறுப்பினர். 71 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர். அந்த கட்சியில இத்தனை அமைப்புகளும் இருந்துதான் அந்த கட்சி அவருக்கு துரோகம் செய்கிறது. அவர் வளர்த்துவிட்ட கட்சி அவரை புறக்கணிக்கிறது. எனவே நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன், இந்த கட்சிக்காக நான் இருந்தேன், இந்த கட்சிக்காக என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்தோம். இந்த கட்சி என்னை இப்படி தெருவிலே நிறுத்திவிட்டது என்று மக்கள் மத்தியிலே கேட்டார். அந்த கட்சியிலே நானெல்லாம் தொண்டனாக இருந்தேன், என்னை போன்றவர்கள் எல்லாம் இருந்தோம். தவறு செய்து விட்டீர்கள் என்று கருணாநிதியை பார்த்து கேட்டோம். புரட்சி தலைவரை ஆதரித்தோம். இது அரசியல். இதில் எந்த ஒரு துளி உங்களுக்கு இருக்கிறதா? இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? சொல்லுங்க. நீங்க ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல விஜய் என்று சொன்னீர்களே, அந்த நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஏதாவது ஒன்று இதில் இருக்கிறது? அரசியல் இருக்கிறது, இந்த மனிதன் அரசியலோடு சம்பந்தப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே, அப்போ விஜயோட ஓபிஎஸ் சேர மாட்டார். நிச்சயமாக சேர மாட்டோம். விஜய் அதான் சொல்லிட்டான்ல, விஜய் என்பது ஒரு அலங்கார பதுமை தான். அதோடெல்லாம் போய் நிச்சயமாக அரசியல் பண்ண மாட்டோம். ஏங்க கூட்டணி பேசணும்லாங்க? நாளைக்கு நான் என் நண்பர்களே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி யார்கிட்ட போய் பேசுறது சொல்லுங்க? ஒரு கூட்டணி பேசணும்ல. அரசியல் கட்சின்னு ஒன்று வந்துட்டா கூட்டணி யார்கிட்ட பேசுறது? கூட்டணி பேசணும்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கூட்டணி பேசணும்னா அரசியல் தெளிவு இருக்கணும், அனுபவ முதிர்ச்சி இருக்கணும், அனுபவ அறிவு இருக்கணும், கள நிலவரம் தெரியணும். இத்தனையும் தெரிந்தவர்களோடு உட்கார்ந்துதான் கூட்டணி பேச முடியும். விஜய்க்கு தெரியுமா? விஜயோடு இருப்பவர்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இல்லை. உறுதியாக அடித்து சொல்ல முடியும். கூட்டணி பேசுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். 2011 விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி அதிமுக. இந்த நண்பர்கள் எல்லாம் அதை புரியாமல் பேசுகிறார்கள் என்று கருதுகிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முடிவுக்கு வரவே முடியவில்லை. அவரை சரிப்படுத்தவே முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. அரசியல்வாதியாகிவிட்டாரே தவிர அரசியல் அனுபவம், ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது புரியவும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் ஜெயலலிதா பார்த்தார், இது சரி வராது, வேண்டாம் அந்த கூட்டணி, அறிவித்து விடுங்கள், 234 தொகுதிகளுக்கு நாமே கண்டஸ்ட் பண்ணுவோம், போட்டியிடுவோம் சொல்லி 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. அப்போது அந்த கூட்டணியில் அப்போது பேச்சுவார்த்தையில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தாவண்ணா பாண்டியன் போன்றவர்கள்லாம் அந்த அம்மாவை சந்திச்சாங்க. அவசரப்பட வேண்டாம், நாங்கள் சரி செய்கிறோம் என்று மீண்டும் அவரிடத்திலே அமைதிப்படுத்திவிட்டு, அங்கே கூட்டணி பேசுவதற்கு தகுதியான அரசியல் தெரிந்த, நிலவரம் புரிந்த, கள அனுபவம் உள்ள ஐயா பண்டூட்டியார் அன்னைக்கு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் இருந்தார் அந்த கட்சியில், வேற யாரும் அனுபவம் பெற்றவங்க கிடையாது. அவரை அழைத்து வந்து போயஸ் கார்டனில் 2 நாள் தங்க வச்சிருந்தாங்க. போயஸ் கார்டனில் இருந்தார் 2 நாள் இரவு, 2 நாள் அங்கே தான் தங்கியிருந்தார். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் சம்மதிக்க செய்து விஜயகாந்த் கையெழுத்து போட மட்டும்தான் வந்தார்.
அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஒரு மேடையில் கூட 2 பேரும் ஒன்றா நிற்க முடியல. இதனால் அவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியாது. எப்படி வளைந்து கூட்டணி என்பது என்ன? மேலே இருப்பவன் விட்டு கொடுக்க மறுப்பான், கீழே இருப்பவன் கேட்டு பெற வேண்டும். இதுதான் கூட்டணி. இந்த 2 அனுபவம் இல்லைன்னா அவன் கூட்டணி பேச முடியாது, நடக்காது. அதனால் விஜய் கூட சேருவது, ஐயா ஓபிஎஸ் போன்றவர்கள் அங்கே போய் நிற்பது என்பது என்னை பொறுத்தவரையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் நீங்க சொன்ன அந்த வரலாறு 2011 நடந்தது நீங்க சொன்னீங்கல்ல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கடைசியா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி வந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு. இல்லை, அவரே சொல்லிவிட்டாரு, நான் ஆலோசனை மட்டும்தான் வழங்குவேன், முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அவர் கையில் தான். நேத்து கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்ன கருத்தை தான் வந்து அவர் சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட பெருசா பேசலையே. நேற்று பண்ருட்டியார் வேற என்ன சொன்னாரு? நேற்று விஜய் கட்சியை பத்தி அதெல்லாம் ஒரு ஒண்ணுமே சொல்லலையே. நாங்கள் யாரையும் நாங்கள் வீழ்த்துவதற்கல்ல, வாழ்த்துவதற்கு தான் வந்திருக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அது எப்படி வியூகம் அமைக்க வேண்டும் என்பது ஐயா ஓபிஎஸ்க்கு தெரியும். நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். மக்கள் பார்க்குறாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலயமாக ஓபிஎஸ் அடுத்து என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.